ஓகே. நாங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே சேல்ஸ் 15 சப்ஜெக்ட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் என்ற ஹெடிங் கீழே சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுற, சேல்ஸ் ஆர்டரை எப்படி கிரெடிட் சேல்ஸை கன்வெர்ட் பண்ணுறது, கேஷ் சேல்ஸ் எப்படி பண்ணுற, செக் சேல்ஸ் எப்படி பண்ணுறது, அதே போல் வெண்டர் பேமெண்ட், கஸ்டமர் ரிசிப்ட், அக்யூரல் பேமெண்ட், அதர் பேமெண்ட் அண்ட் பேங்க் ரீகன்சிலேஷன். இந்த சப்ஜெக்ட் அவ்வளவு நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சேல்ஸ் ஆர்டர் வந்து எப்படி போடுறோன்னு சொல்லி பார்ப்போம். சேல்ஸ் 50ல் சேல்ஸ் ஆர்டர் போடுறதுக்கு நாங்கள் கஸ்டமர்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். கஸ்டமர்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் நியூ சேல்ஸ் ஆர்டர் டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். அதே போல் ஏசி என்ற இடத்துல எங்களுக்கு தேவையான டெப்டர்ஸ் வந்து இருந்தால் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து நியூவில் போயிட்டு நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டி வரும். ஓகே, இப்போ நாங்கள் சிவாடெக் என்ற கஸ்டமர் இருக்காருன்னு பார்ப்போம். ஓகே, இதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணி இதில் பாருங்கள் ப்ரொடக்ட் கோட்டில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட் நாங்கள் கிளிக் பண்ணினா இதில் வந்து ஐட்டமை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் சாம்சங்ன்றதை வந்து ப்ரைஸை வந்து நாங்கள் போடுவோம். ப்ரைஸ் 5000 போட்டு இங்கே சர்வை கொடுத்தோம்னா நாங்கள் சர்வ் ஆகிரும். எங்கள் சேல்ஸ் ஆர்டர் வந்து சர்வ் ஆகிரும். அதே போல் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சு பார்ப்போம். டேட்டை ப்ளஸ் சேஞ்ச் பண்ணுவோம்.
ஆர்டரை வந்து நாங்கள் எல்லாம் சேல்ஸ் ஆர்டரை போட்டுட்டோம். இப்போ இந்த சேல்ஸ் ஆர்டரை வந்து நாங்கள் கிரெடிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை வந்து கிரெடிட் சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுற எப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள், அலகேட் ஸ்டாக், டிஸ்பேச் ஆர்டர், அதே போல் போஸ்ட் இன்வாய்ஸ், இது மூணையும் நாங்கள் செலக்ட் என்ன பண்ணால் தான் இது வந்து இந்த சேல்ஸ் ஆர்டர் வந்து கிரெடிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் அலகேட் ஸ்டாக்கை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பாருங்கள், நாங்கள் போட்ட ஸ்டாக் அவ்வளவும் இதில் காட்டுது. இப்போ வந்து இதை நாங்கள் அலகேட்ன்றதை வந்து செலக்ட் பண்ண வார மெசேஜுக்கு எஸ் கொடுப்போம். எஸ். ஓகே, இதே விண்டோவில் நாங்கள் மற்ற விஷயத்தையும் செய்யலாம். டிஸ்பேச், இதையும் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வார மெசேஜுக்கு எஸ் கொடுப்போம். எஸ். பிரிண்ட் லெட்டர் நோ. ஓகே, இப்போ இதுவும் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ இந்த விண்டோ நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இன்வாய்ஸ். போஸ்ட் இன்வாய்ஸில் பாருங்கள், போஸ்ட் இன்வாய்ஸில் வந்து இதில் அப்டேட்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஸை கொடுப்போம். இதில் வந்து அப்டேட் லெஜருக்குள்ள வந்து ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டா இவ்வளவும் அப்டேட் ஆகிடும். ரைட், இப்போ பாருங்கள், நாங்கள் போட்ட சேல்ஸ் ஆர்டர் வந்து கிரெடிட்டாக வந்து கன்வே ஆகியாச்சு. அவ்வளவும் கிரெடிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகியாச்சு. இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணுவோம். ரைட், அடுத்தது வந்து நாங்கள் சேல்ஸ் வந்து இதை வந்து கேஷ் சேல்ஸாக வந்து எப்படி அதை கன்வே பண்ணுறோம். கேஷ் சேல்ஸ் எப்படி செய்கிறன்றதை வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். கேஷ் சேல்ஸ் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் கஸ்டமர் என்ற டெப்பை கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் ரிசீவ் பேமெண்ட்ன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணினா இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் ரிஃப்ரெஷன். அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் கேஷ் சேல்ஸ் செய்கிறபடியாக இதில் நாங்கள் கேஷ் இன் ஹேண்டாக கொடுப்போம். கேஷ் இன் ஹேண்டை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணினா கேஷ் இன் ஹேண்ட் செலக்ட் ஆகிடும். கீழே பாருங்கள் பேலன்ஸ் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காட்டுது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் கஸ்டமர் டீட்டெயில்ஸில் வந்து நாங்கள் யாருக்கு வந்து நாங்கள் கேஷ் பேமெண்ட் செய்ய போகிறோம்ன்றதை வந்து நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சிவா டெக்கை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, டெக் பண்ணி என்டர் பண்ணினா அது செலக்ட் ஆகிடும். அதை சிவா டெக்குன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேலன்ஸ் வந்து இங்கே வியூ ஆகுது. இப்போ இது வந்து நாங்கள் டேட்டை ஃபஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்வோம். டேட் வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணி கொண்டாச்சு. இப்போ இதில் ரீஃப்ரெஷ் நம்ம ஒரு நம்பரை வந்து நாங்கள் டைப் பண்ணலாம், 001. ஓகே, இப்போ நாங்கள் இதை வந்து கேஷஸ் ஃபுல்லாக நாங்கள் பேமெண்ட் செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னால் இதில் பாருங்கள் ரிசீவ்ட் ருபீஸில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேயின் ஃபுல் என்றதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணினா இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து பே ஆகிரும். ஓகே, இப்போ நாங்கள் இதை வந்து சர்வை கொடுத்தா இது சர்வ் ஆகிரும். இதில் வந்து வார மெசேஜை வந்து ஃபோர்ஸ் யூஸிங் திஸ் டேட்டா கொடுத்தா இது கேஷ் சேல்ஸ் எப்படி செய்கிறன்றதை பார்த்தோம். அதே போல் மற்ற டெப்டர்ஸ் பேமெண்ட்ஸை வந்து நாங்கள் கேஷ் மூலம் வந்து பே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம் கேகே சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா சேஞ்ச் பண்ணுவோம். சேல்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்தது. ரைட், அடுத்தது வந்து செக் மூலம் வந்து இந்த சேல்ஸை வந்து செக் மூலம் பே பண்ண போகிறோம்னு சொன்னால் இதே டெப்புக்குள்ளேயே நாங்கள் இதை செய்யலாம். பாருங்கள், இந்த அக்கௌண்ட் ரிப்ரசன்ட்டில் வந்து நாங்கள் கேஷ் இன் கேண்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் எந்த அக்கௌண்ட்டில் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் மூலமாக தான் வந்து நேஷன் ட்ரஸ்ட் செக் மூலமாகவே நாங்கள் இதை பே பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து டெப்டர்ஸை வந்து நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து கணேஷ். கணேஷ்
கணேசை செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் செக் நம்பரை வந்து நாங்கள் கொடுக்கலாம். ஓகே, இது ரிசீவ் ருபீஸில் செலக்ட் பண்ணி பே இன் ஃபுல் நாங்கள் கொடுத்தோம்னா ஃபுல் அமௌண்ட்டும் பே ஆகிடும். ரைட், சேவை கொடுப்போம். நெக்ஸ்ட் டேட்டஸ் மிஸ்டர் ரவியை செலக்ட் பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். செக் நம்பர் கொடுப்போம். ஃபுல் அமௌண்ட்டையும் ரிசீவ் ருபீஸில் வச்சுட்டு பே இன் ஃபுல்லை நாங்கள் செலக்ட் பண்ணால் செக் நம்பரை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். பேமெண்ட் வந்து பேமெண்ட். ஓகே, இப்போ ரிசீவ் ஆஃபீஸில் கேஷை வச்சுட்டு பே இன் ஃபுல்லை நாங்கள் செலக்ட் பண்ணினா ஃபுல் அமௌண்ட்டும் பே ஆகிடும். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணினா கேஷ் பேச்சஸில் வந்து செக் மூலம் எப்படி இதை பே பண்ணுறன்றதை நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வெண்டர் பேமெண்ட்டை நாங்கள் ஒரு கம்பெனிக்கு பே பண்ணுறது வெண்டர் பேமெண்ட். இப்போ வெண்டர் பேமெண்ட் சேஜ் 50ல் வெண்டர் பேமெண்ட் எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டெப்பை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, வெண்டர் பேமெண்ட் வந்து சேஜ் 50ல் நாங்கள் செய்கிறதுக்கு சப்ளையர் என்றதுக்குள்ள வந்து போகணும். சப்ளையர்ன்றது போய் பே சப்ளையர் என்றதுக்குள்ள வந்து நாங்கள் இங்கே போகணும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் நாங்கள் வந்து பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். பேங்க் வந்து நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க். ஓகே, நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை செலக்ட் பண்ண பிறகு டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு செக் நம்பரை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிக்கொண்டு இதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். மொபைல் மார்க்கு வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் அவங்களோட பில் வரும். ஒன்று ஓப்பனிங் பேலன்ஸ், மற்றது வந்து அவங்களோட பில். இப்போ நாங்கள் எதை பே பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் உள்ள அமௌண்ட்டை வந்து நாங்கள் பே பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் பேமெண்ட், அதாவது வந்து நாங்கள் 2 பில் இருக்குது. அதில் நாங்கள் ஓப்பனிங் பேலன்ஸை நாங்கள் ஃபுல்லாகவே பே பண்ண போகிறோம்டா பேமெண்ட் ருபீஸில் வந்து அதை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு பே இன் ஃபுல்லை நாங்கள் கிளிக் பண்ணினா அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே பே ஆகும். இப்போ நாங்கள் இதை வந்து சர்வ் பண்ணி கொண்டோம்னு சொன்னால் ஓகே சர்வ் ஆகிரும். அதே போல் மற்றதையும் வந்து நாங்கள் செய்வோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் நாங்கள் நேமை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஃபோன் ஜோன். ஓகே, ஃபோன் ஜோனை செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். 13 இதுதான். ஓகே, செக் நம்பரை போடுவோம். இந்த பில் ஒன்று காட்டுது. இப்போ இந்த பில்லுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட்டை கழித்து நாங்கள் பே பண்ண போகிறோம். இதில் வந்து 1,80,000 ரூபா அமௌண்ட். அதில் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட்டை கழித்து நாங்கள் போட போகிறோம்னு சொன்னால் இந்த பேமெண்ட் ருபீஸ் அதில் வந்து நாங்கள் அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணணும். ஓகே, டிஸ்கவுண்ட் கழிச்சு அமௌண்ட்டை டைப் பண்ணினோம்னா இங்கே பாருங்கள் ருபீஸுக்குள்ள மேலே வந்து நாங்கள் டைப் பண்ண அமௌண்ட் வந்து என்டர் ஆகிரும். இப்போ வந்து நாங்கள் இதை சர்வ் கொடுத்தா இது சர்வ் ஆகிரும்.
இதுதான் வந்து வெண்டர் பேமெண்ட். வெண்டர் பேமெண்ட்டை வந்து நாங்கள் நேச்சர் பேங்க் மூலம் வந்து இதை பே பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கஸ்டமர் ரிசிப்ட். கஸ்டமர் ரிசிப்ட் என்று சொன்னால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு இப்போ பே பண்ணுறது. இப்போ அதை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே சேஜ் 50 வந்து கஸ்டமர் ரிசிப்ட் வந்து எப்படி செய்ய போகிறோம்னா கஸ்டமர் ரெண்டு டெப்பை கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் ரிசீவ் பேமெண்ட்ன்றது வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ரிசீவ் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேங்கை வந்து நாங்கள் எந்த பேங்க் மூலம் வந்து நாங்கள் இந்த கஸ்டமர் ரிசிப்டை பே பண்ண போகிறோம்னா நேச்சர் பேங்க் மூலம். அப்போ நேச்சர் பேங்கை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணினா இதை பாருங்கள் பேலன்ஸ் காட்டுது. அங்கெல்லாம் கஸ்டமர் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். மிஸ்டர் ராஜன் செலக்ட் பண்ணுவோம். டேட்டை போடுவோம். இதில் வந்து அமௌண்ட் வந்து நாங்கள் 18,500 ராஜன் அமௌண்ட் வந்து 18,500 வந்து நாங்கள் ஃபுல் பேமெண்ட் செய்ய போகிறோம்னு சொன்னால் ரிசீவ் ருபீஸில் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு பேயிங் ஃபுல்லை நாங்கள் கிளிக் பண்ணால் பே ஆயிரும். ஃபுல்லாகவே பெய்ட் ஆயிரும். இப்போ இதை வந்து நாங்கள் சேவ் பண்ணிக்கொண்டா ஓகே அவ்வளோதான். அதே போல் நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் குமார் செலக்ட் பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே செக் நம்பரை போடுவோம். ஓகே இவருக்கு வந்து நாங்கள் 27,500 இவங்க டிஸ்கவுண்ட் கழிஞ்சு 2,200 டிஸ்கவுண்ட்டை கழிச்சினாங்க. மிச்ச பேலன்ஸை வந்து நாங்கள் பே பண்ண போகிறோம்னா அந்த ரிசிப்ட் ருபீஸில் வந்து பேலன்ஸை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். 24,750 நாங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுவோம். ரைட். நெக்ஸ்ட் கஸ்டமர் ஃபர்சாத். ஓகே ஃபர்சாத்தை செலக்ட் பண்ணால் இவங்கள 2 பேலன்ஸ் காட்டுது. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பில் வந்து ரைட். இவருக்கு வந்து நாங்கள் 10,000 ஒன்று வந்து நாங்கள் பே பண்ண போகிறோம். ஓகே 10,000 ஒன்று பே பண்ணுறதுக்கு நாங்கள் ரிசிப்ட் ருபீஸில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் 10,000 வந்து டைப் பண்ணுவோம். ஓகே 10,000 டைப் பண்ணோன்னா அந்த அமௌண்ட் வந்து மேலே காட்டுது. இப்போ இதில் வந்து நாங்கள் செக் நம்பரை போடுவோம். 500 சர்வ் பண்ணினோம்னா சர்வ் ஆயிரும். நெக்ஸ்ட் கஸ்டமர் மிஸ்டர் ராஜன் செலக்ட் பண்ணுவோம். ஓப்பனிங் இவர் பேலன்ஸ் ஒன்று காட்டுது 19,000. இந்த 19,000 வந்து நாங்கள் 15,000 பேமெண்ட் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். 15,000 பே பண்ணேன். இந்த 15,000 வந்துட்டு இப்போ பாருங்கள் இதில் செக் நம்பரை போடுவோம். டேட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கொள்வோம். ஓகே போஸ்ட் யூஸிங் திஸ் டேட் அதை கிளிக் பண்ணால் இப்போ சேவ் ஆகும். ஓகே இப்போ நாங்கள் கஸ்டமர் ரிசிப்டையும் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அக்ரூவல் பேமெண்ட் வந்து சேஜ் 50 வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் பேமெண்ட்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணினதை வந்து பே பண்ணுறதுக்கு வந்து அக்ரூவல் பேமெண்ட். இப்போ இந்த சேஜ் 50 அக்ரூவல் பேமெண்ட் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே ரைட். அக்ரூவல் பேமெண்ட் செய்கிறதுக்கு சேஜ் 50 இதில் பாருங்கள் லெஃப்ட் சைட்டில் பேங்க் அண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேங்க் டேப்பை நாங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இதில் பேங்க் காட்டுது. இந்த அக்ரூவல் பேமெண்ட் நாங்கள் எந்த பேங்க் மூலம் செய்ய போகிறோம் அப்படின்னா நாங்கள் இதில் பீப்புள்ஸ் பேங்க் மூலமாக இந்த அக்ரூவல் பேமெண்ட்ஸை செய்ய போகிறோம்னா அந்த பீப்புள்ஸ் பேங்கை நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம்.
பீப்புள்ஸ் பேங்கை செலக்ட் பண்ணின பிறகு மேலே பாருங்க இதில் பேமெண்ட் இந்த பேமெண்ட் டைப் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா இந்த பீப்புள்ஸ் பேங்க் ஆல்ரெடி செலக்ட் பண்ணப்படியே அந்த பேங்க் அக்கௌண்ட் இதில் காட்டுது. ரைட், இதை நாங்கள் என்டர் பண்ணினா இப்படி மூவ் ஆகும். இதில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, டேட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த என்சி என்ற இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று காட்டுது. இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த தேவையான எங்களோட இதை எக்ஸ்பென்ஸை வந்து நாங்கள் இதில் பே பண்ணி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நான் டெலிஃபோன் பேயபிளை வந்து பே பண்ணி கொள்ள போகிறோம். இப்போ இதை வந்து நாங்கள் டெலிஃபோன் பேயபிளை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். டெலிஃபோன் பேயில் செலக்ட் பண்ண பிறகு என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணினா பாருங்கள் இதில் நெட் என்ற இடத்துல வந்து இந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணினோம்னா 15,000 டைப் பண்ணால் இங்கே பாருங்கள் டோட்டல்ன்றதில் வந்து 15,000 வந்து என்டர் ஆயிடும். இப்போ நாங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணுவோம். சர்வ் பண்ணினோம்னா ஓகே, இப்போ அக்ரூவல் பேமெண்ட்டையும் வந்து பீப்புள்ஸ் பேங்க் மூலமாக வந்து நாங்கள் பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். எப்படி சேஜ் 50ல் செய்ய போகணும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அதர் பேமெண்ட்டை என்னென்னு பார்ப்போம். அதர் பேமெண்ட்னு சொல்கிறது வந்து அந்த மந்த்துக்கு வர சின்ன சின்ன செலவுகளை வந்து பே பண்ணுறது தான் அதர் பேமெண்ட். அப்போ அந்த பேமெண்ட்டை எப்படி நாங்கள் என்டர் பண்ண போகிறோம்னு சொன்னால் சேம் ஸ்டெப் தான். பேங்க் என்ற இதை செலக்ட் பண்ணிக்கொண்டு அதில் நாங்கள் அதர் பேமெண்ட் எது மூலம் நாங்கள் பே பண்ண போகிறோம், கேஷ் இன் ஹேண்ட் மூலம், கேஷ் மூலம் நாங்கள் பே பண்ண போகிறோம். அதை கேஷ் இன் ஹேண்ட் என்ற அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொண்டு நாங்கள் பேமெண்ட்டுக்குள்ளே போவோம். பேமெண்ட்டுக்குள்ளே போனால் பாருங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணபடியே கேஷ் இன் ஹேண்ட் செலக்ட் ஆகிடுது. என்சி என்ற இடத்துல பாருங்கள் இதில் வந்து இப்போ அந்த மந்த்துக்கு வரப்போகிற செலவு தானே, அதால் நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் இதை சேவ் பண்ணி வைக்கல. அப்போ நாங்கள் புதுசாக தான் இதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நியூ என்றதை வந்து நியூ என்றதை கொடுத்துட்டு இதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்ஸ் என்ற அக்கௌண்ட்ஸுக்குள்ளே தான் இது வந்து நாங்கள் இவ்வளோத்தையும் எங்களோட அதர் பேமெண்ட்ஸை வந்து நாங்கள் பே பண்ணணும். அப்போ அதுக்காக நாங்கள் நம்பரை டைப் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜை வந்து நாங்கள் எக்ஸ்பென்ஸ் இந்த அக்கௌண்ட் இதுக்குள்ளால் வந்து நாங்கள் பே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணிவிட்டு நெட்ன்ற இடத்துல வந்து அமௌண்ட்டை வந்து நாங்கள் டைப் 2,500 டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோன்னு பாருங்கள் டோட்டல்ன்ற அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நாங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து வியூ ஆகுது. ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் சர்வ் பண்ணி கொள்வோம். ரைட், நெக்ஸ்ட்
இங்கே பே பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பேங்க் ரீகன்சிலேஷன். பேங்க் சேஜ் 50ல் வந்து எங்களோட பேங்க் ரீகன்சிலேஷனை வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ரீகன்சிலேஷன் சேஜ் 50ல் எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், பேங்குன்ற இடத்துல தான் நாங்கள் அதை போய் பார்க்கணும். அப்போ பேங்குன்றதை வந்து நாங்கள் டைப் பண்ணி கொண்டு இதில் பாருங்கள் ரீகன்சில்ன்றது இதை வந்து நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி போட்டு இங்கே பாருங்கள் இதில் எந்த பேங்க் வந்து நாங்கள் ரீகன்சில் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க். அப்போ நாங்கள் நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை வந்து நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். அதால் ப்ளஸ் நாங்கள் பேங்கை செலக்ட் பண்ணி நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை நாங்கள் செலக்ட் பண்ண பிறகு ரீகன்சிலுக்கு போவோம். ஓகே, ரீகன்சிலுக்கு போனால் இங்கே பேங்க் வந்து செலக்ட் ஆகிடும். ரைட், இப்போ வந்து இதில் நாங்கள் ஏதாச்சும் ரீகன்சிலன்ட் டைப் பண்ணிக்கொள்வோம். ஓகே, எண்டிங் பேலன்ஸை வந்து நாங்கள் டைப் பண்ணணும். இதில் எண்டிங் பேலன்ஸ் இதில் வந்து எண்டிங் பேலன்ஸை வந்து நாங்கள் டைப் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இதில் ஸ்டேட்மெண்ட் டேட் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்னட்டில் எங்களுக்கு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் இங்கே டைப் பண்ணி போடுவோம். 2000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2000. இதில் வந்து டேட்டையும் சேஞ்ச் பண்ணுவோம். 29/1/2024. ஓகே, இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் இங்கே வந்து க்ரியேட் பண்ணணும். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ அதுக்கு நாங்கள் நியூக்கு போவோம். நியூக்கு போயிட்டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கொள்வோம். இப்போ அது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் அக்கௌண்ட் சார்ஜில் வந்து எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டை வந்து நாங்கள் இதில் 1000 டைப் பண்ணுவோம். டேட்டை போடுவோம். ஓகே, இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பேங்க் சார்ஜ்ன்ற எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் வந்து நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இவ்வளோ தான் பாருங்கள். இதில் எகைன் எண்டிங் பேலன்ஸை வந்து நாங்கள் இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் டேட் இயரோட எண்டிங் டேட்டை வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்னட்டில் அமௌண்ட்டை போட்டிருக்கோம், டேட்டை போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அதே போல் எக்ஸ்பென்ஸில் பேங்க் சார்ஜோட அமௌண்ட் போட்டிருக்கோம். பேங்க் சார்ஜ் அமௌண்ட் போட்டு இதில் டேட் போட்டிருக்கோம். இதில் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இதுக்கு ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்தா கீழே பாருங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் கொண்டு காட்டுது. இதை வந்து நாங்கள் 0 ஆகணும். இந்த 0 ஆகிறதுக்கு வந்து நாங்கள் இதை இப்போ நாங்கள் கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு இது 0 ஆகுதாண்டு.
ஓகே, இப்போ பாருங்கள் இல்லை கீழே டிஃப்ரென்ஸில் பாருங்கள் 0 ஆகிட்டு, ரீகன்சில் 0 ஆகிட்டு. ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் ரீகன்சில் கொடுப்போம். ஓகே, எங்களோட பேங்க் ரீகன்சில் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். அக்யூரேட்டாக எல்லா விஷயங்களும் நாங்கள் வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால், சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுறது, சேல்ஸ் ஆர்டரை எப்படி நாங்கள் கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, கேஷ் சேல்ஸ் எப்படி போடுற, செக் சேல்ஸ் எப்படி போடுற, அதே போல் வெண்டர் பேமெண்ட், கஸ்டமர் பேமெண்ட், அக்யூரல் பேமெண்ட், அதர் பேமெண்ட், லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பேங்க் ரீகன்சிலேஷன், அது வரைக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.